Hello all, welcome to the Something Informative channel. இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் பத்தியும் கரண்ட் அப்டேட்ஸ் பத்தியும் எல்லா அப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த சேனல்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது என்னன்னா வந்து எலெக்ஷன். நிறைய பேர் இந்த எலெக்ஷன் பத்தி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்கிட்டே நிறைய பேர் வந்து இது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனா சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷனா, இது வந்து நம்ம இப்ப ஸ்டாலின் அவங்களுக்கு ஓட்டு போடுறோமா இல்லாட்டி நரேந்திர மோடி அவங்களுக்கு ஓட்டு போடுறோமா? இந்த நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குற. லைக் எனக்கு வந்து பீப்புளுக்கு வந்து இது ஒரு அவேர்னஸ் இல்ல. லைக் அவங்க ஓட் போடுறதே வந்து சீஃப் மினிஸ்டர் போடுறாங்களா பிரைம் மினிஸ்டர் போடுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன். இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் இருக்கு, அப்புறம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு எலெக்ஷனுக்குமே வந்து பீப்புள்ஸ் வந்து ஓட் போட்டு அவங்க பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் வந்து தேர்வு செய்வாங்க. லைக் இது போக வந்து கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் இதில் நிறைய இருக்கு. பட் மெஜாரிட்டியா இந்த 2 எலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த 2 எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் ரூல் அது வந்து ஃபாலோ பண்ணுவோம். லைக் பார்லிமெண்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் சிஸ்டம் என்னன்னா இது வந்து ஒரு டெமோக்ரஸியானது. பீப்புள் தான் வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் ஸ்டேட்ல இருக்க சீஃப் மினிஸ்டரும் 2 பேருக்குமே வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. அவங்கவுங்க ஸ்டேட்டையும் அவங்கவுங்க கண்ட்ரியும் லீட் பண்ண. ஸோ அது மூலியமா வந்து பீப்புள் வந்து அவங்க ஸ்டேட்ல யார் லீட் பண்ணலாம்னு சூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரியை யார் லீட் பண்ணலாம்னு செப்பரேட்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஓ நீ அப்படி வரியா? அதே நீங்க பிரசிடென்ட் ரூல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. அப்புறம் இப்போ வந்து எலெக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் ஃபார் பிரைம் மினிஸ்டர் சூசிங். இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து டோட்டலா 543 சீட்ஸ் இருக்கு. இதுல ஒரு பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி எடுக்கணும்னா லைக் அவங்க குரூப் பண்ற ஒரு அலையன்ஸா இருக்கலாம், இல்ல சிங்கிள் மெஜாரிட்டியா இருக்கலாம், 272 சீட்ஸ் வேணும். லைக் 50% மேல அவங்க வின் பண்ணியிருந்தா தே கேன் ரூல். அவங்க பார்ட்டி வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். லைக் 2022ல வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. 21 வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்துச்சு. அது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் வந்து வின் பண்ணாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடு இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் ஓட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து எம்எல்ஏ போஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். அதானா வந்து 543 சீட்ஸ் வந்து லோக்சபாக்கு. இது வந்து ஃபார் சூசிங் த பிரைம் மினிஸ்டர். இது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்புறம் கரண்ட் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க சம்திங் இன்ஃபர்மேட்டிவ் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.